ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ் டெஸ்ட் பேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுன்றது ஒரு 21 டெஸ்ட் அடங்கிய ஒரு பேட்சாக தான் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டில் என்ன உங்களுக்கு ஸ்பெஷல் அப்படின்னா, ரிவிஷன் நிறையா இருக்கும். ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சிலபஸ் ரொம்ப கம்மி தானே. ஏன்னா ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச்சு ப்ளஸ் தமிழ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே பார்க்கும்போது ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது தமிழ் அப்படிங்கிறது அந்த டேட்டெல்லாம் என்ன அன்றைக்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ, ஏன்னா 5 நாள் கேப்பு கொடுத்துருக்கோங்கும்போது அந்தந்த டேட்டுக்கே சேர்த்து வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்காம, ஓகேவா? ஏன்னா தமிழ் டெஸ்ட் பேட்ச்சை அதுக்கேற்ற மாதிரி டேட்டை போட்டு தான் அந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டெஸ்ட் பேட்ச்சில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ 6 ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ்லாம் இருக்கும். தாராளமாக நம்பி சேரலாம், சூப்பராக படிக்கலாம். கொஷின்ஸ்லாம் அவ்வளோ தரமாக என்னால் எடுத்து தர முடியுன்றது என்னோடய கான்ஃபிடென்ஸ் லெவல், அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது என்னென்னா, எல்லா ஏரியாவையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா தமிழ் ஒன்றும் அந்தளவுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது. அதேமாதிரி ரொம்ப ஈஸியாகவும் நினச்சவும் பண்ண முடியாது. எந்தெந்த இடத்துல வச்சு செய்யணுமோ அந்தந்த இடத்துல வச்சு செஞ்சுருப்பேன். அதே மாதிரி எந்தெந்த இடத்துல ஃப்ரீயாக வேணுமோ அந்தந்த இடத்துலையும் ஃப்ரீயாக வர மாதிரி தான் அந்த கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி பிடிஎஃப் டைப்பில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ஷேர் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஆன்சரும் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாகவே கிடச்சிரும். அதே மாதிரி ஒரு டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு இண்டெக்ஸ் பேஜ் தான் இங்கே. ஏன் அப்படின்னா, நம்ம இண்டெக்ஸ் பேஜ் இல்லாமல் வந்து ஓவராலாக என்னென்ன பாயிண்ட்டை படிக்கணும் அப்படின்லாம் நம்ம சத்தியமாக சொல்ல முடியாது, யாராலையுமே சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறாங்களா, அதை நம்பாதீங்க தயவு செஞ்சு. ஏன் அப்படின்னா, தமிழை பொறுத்தவரை நம்ம இலக்கணம் அப்படிங்கிறது இப்போ பெரிய புராணங்கிறது சிலபஸ்லேயே கிடையாது. சேக்கிழாருடைய பெரிய புராணம் சிலபஸ்லேயே கிடையாது தான், கரெக்டு தான். அப்போ சிலபஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை மட்டும் நம்ம படித்தா போதுமான்றது இங்கே கிடையாது. பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய இலக்கணத்தையும் நம்ம படிக்கணுங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. ஏன் அப்படின்னா, இலக்கணம் அப்படிங்கிறது பண்புத்தொகையும் வினைத்தொகையும் வினையாளனையும் பேரும் தான் சேர்ந்து வரப்போகுது. அதனால் நம்ம இலக்கணத்தை எங்கே இருந்தாலும் படித்து தான் ஆகணும். அதனால் நம்ம பாயிண்ட் வைஸெல்லாம் வந்து இப்படி தான் படிக்கணும் அப்படின்றது கிடையாது. ஓவராலாக எப்படி படிக்கணுங்கிற அறிவுரை வந்து கண்டிப்பாக ஒரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் சொல்லிடுவேன். ஸோ அடுத்தது என்னென்னா, வேர் டு ஸ்டடி இண்டெக்ஸ் பேஜை பேஸ் பண்ணி எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களையும் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நான் சொல்லிடுவேன். அதனால் பயப்படவே வேண்டாம், தாராளமாக படிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா, இப்போ 6th ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன கம்ப்ளீட் பண்ண போகிறோன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நியூ புக்கு, ஓகேவா? ஏன்னா ஆரம்பத்தில் படிக்கும்போது என்னடா புதுசாக படிக்கிறதா பழசை படிக்கிறதான்னு ஒரே பயங்கர கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கும், ரைட்டு பழைய புக்கிலேருந்தும் படித்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து கிடச்சிருக்கும். ஸோ அடுத்தது என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரி ஓல்டு புக்கில் 11th 12th கொஞ்சம் படிக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வேணால் கம்மியான சிலபஸை கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக கவர் பண்ணி கேட்குற மாதிரி தான் இப்போது நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி தான் கேட்பாங்க, ரைட்டா? நம்ம வந்து வெறும் நியூ புக்கை மட்டும் படிச்சுட்டு போனோம்னா மார்க் அந்தளவுக்கு எடுக்க முடியாது. வெறும் ஓல்டு புக்கு நியூ புக்கை மட்டும் படிச்சுட்டு போனோம்னாலும் எடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு கொஞ்சம் ப்ராட் நாலேஜ் வேணுங்கும்போது அதுக்குன்னு புக்கை தாண்டி ஸ்கூல் புக்கை தாண்டி போகிறது கிடையாது. 11th 12th அந்த சிறப்பு தமிழ், ஸோ அதையும் நம்ம சேர்த்து படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் நம்ம என்னென்னலாம் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நியூ புக்கை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அடுத்தது ஓல்டு புக்கை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அடுத்தது என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஓவராலாக 10th வரைக்கும் படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு கண்டிப்பாக வந்துடும். நியூ புக்குக்கு ஒன்று, அதேமாதிரி ஓல்டு புக்குக்கு ஒன்று, ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்று, வெறும் நியூ புக் மட்டும் ஒன்று, வெறும் ஓல்டு புக்கு மட்டும் ஒன்று, ஓவராலாக ஒன்று, அதேமாதிரி ஓவராலாக இன்னொன்று 2வது. ஸோ அந்த மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் வந்து அதிகப்படியாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்கப்புறமும் நம்ம ரிவிஷன் டெஸ்ட் வைக்கலாம். என்ன ஒரு பிரச்சனைனா, அதுக்குள்ளே எக்ஸாம் வந்துடுது. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சிட்டெலாம் பேச முடியாது. இப்போ ஃபஸ்ட்டு சும்மா ஓரலாக நான் சொல்லிடுறேன். இப்போ 6th நியூ புக் வந்து 28ஆம் தேதி ஆரம்பிக்குது. அதே மாதிரி 3ஆம் தேதி 4ஆம் மாதத்தில் 3ஆம் தேதி 7th நியூ புக்கு. ஏன்னா ஒரு புக்கையே படிக்கணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. சிலபஸில் நம்ம முன்னாடி பழைய சிலபஸை பார்த்தோம்னா ஓவரால் எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஆனால் இப்போ உள்ள சிலபஸ்ன்றது நம்ம கரெக்டாக அதை மட்டும் படிக்க போகிறதில்ல. இப்போ பாரதிதாசனை மட்டும் நம்ம படிக்க போகிறதில்ல. பாரதிதாசனுக்கு பாரதியாரையும் பிடிக்கும். ஸோ அப்போ பாரதியாரையும் சேர்த்து படிக்கணும், பாரதிதாசனையும் படித்து தான் ஆகணும். ஏன்னா பாரதிதாசனுடைய வரலாறுக்குள்ளேயும் பாரதியார் வருவாருன்றதை நம்ம மறந்துடவே கூடாது. அதுக்குன்னு புக்கை ஃபுல்லாக படிக்க வச்சுருவோம்லாம் நினைக்காதீங்க. ரிலேட்டடாகவும் நம்ம படிச்சிடணும். கரெக்டாக அந்த வார்த்தையில் உள்ளதை மட்டும்தான் நான் வந்து செலக்டடாக படிச்சுட்டு போவோம் அப்படின்னா புக்கில் கொஷினே கிடையாது. 6வது புக்கில் 30 கொஷினுக்கு மேலே எடுக்க முடியாது. 10th புக்கிலேயே அதிகபட்சம் 100 கேள்விக்கு மேலே எடுக்கவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு டேட்டாஸ் அங்கே
இல்லைங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ரிலேட்டடான கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். இலக்கணம் எங்கே இருந்தாலும் படித்து தான் ஆகணும். அதேமாரி டிரான்ஸ்லேஷன் பார்ட் எங்கே இருந்தாலும் படித்து தான் ஆகணும். பழமொழி எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். பழமொழி தெரியலனா நம்ம ஒரு பழைய ஆளாயிரும். அந்த மாதிரி நம்ம மாற்றி விட்ருவாங்க, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 8th நியூ புக்கு, 9th நியூ புக்கு, 10th நியூ புக்கு, அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டு. அதே மாதிரி 11th நியூ புக்கு, 12th நியூ புக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஓல்டு புக்குக்கு போகிறோம். 6th ஓல்டு புக்கு, 7th ஓல்டு புக்கு, 8th 9th 10th ஓல்டு புக்கு, அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 11th ஓல்டு புக்கு, 12th ஓல்டு புக்கு, அதுக்கப்புறம் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு நியூ புக்கை பேஸ் பண்ணி மட்டும் ஒன்று, அடுத்தது ரிவிஷன் டெஸ்ட்டு ஓல்டு புக்கை பேஸ் பண்ணி மட்டும் ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ் அப்படின்ற ஒரு ஏரியா வருது. ஸோ அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டு 5வது, அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டு 6வது ரிவிஷன் டெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து 7ஆம் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் டெஸ்ட்டு கடைசியாக கொண்டு போயிருக்கோம். அதுக்கப்புறமும் நம்ம டெஸ்ட்டை கொண்டுட்டு போக முடியாது. ஏன்னா நமக்கு 13ஆம் தேதி எக்ஸாம் வந்துடுது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் நம்மளால் கொண்டு போக முடியாது. ஆனால் ரிவிஷன் டெஸ்ட்டில் மொத்தமாக இந்த கொஷின் பேப்பரை படித்தா மட்டுமே 90க்கு மேலே மார்க் எடுக்கிற மாதிரி தான் நான் கொஷினை ஃபிக்ஸ் பண்ணுவேன். அதனால் தாராளமாக நீங்கள் நம்பி சேர்ந்துக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த கேள்வி எடுக்க போகிறது நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து தான். ஓகேவா? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால் எல்லாருமே கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் ஜாபில் என் கூட என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் ஒரே மாவட்டத்தில் வேலை பார்க்குற நண்பர்கள் தான். ஸோ அடுத்ததும் அவங்கவுங்க நிறைய டெஸ்ட் வந்து விடுவாங்க. ஸோ இப்போ தாராளமாக நீங்கள் நம்பி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கம்மியான ஒரு சார்ஜ் தான் பண்ணுறோம் நாங்கள். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி வந்து கட்டணம் செலுத்தும் முறை அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிபே நம்பரு ஸோ இதில் வந்து கொடுத்துருக்கேன் 6381185137. நேம் வந்து பார்த்துக்கோங்க, காவியா தனபால் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஜிபே பண்ணதோட ஷேர் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ ஷேர் பண்ணும்போது வெறும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் ஷேர் பண்ணாதீங்க. உங்களுடைய நேம் என்ன ப்ளஸ் உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறதையும், ஏன்னா வாட்ஸ்அப்லேயும் குரூப் இருக்குது, டெலகிராம்லேயும் இருக்குது, நம்பரையும் மென்ஷன் பண்ணுங்கள். அது வேணும். ஏன்னா ஜிபேயில் வந்து வெறும் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் நம்பரும் லாஸ்ட்டு 2 டிஜிட் மட்டும்தான் காட்டுது. இடையில ஃபுல்லாக ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்டார்னு இருக்கும். என்ன நம்பர்னே தெரியாது. அதனால் நம்பரையும் சேர்த்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி அதை நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அந்த குரூப்பில் வந்து உங்களே இணைச்சிப்போம். தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட் பேட்ச்சு. ஏன்னா எல்லாத்தையுமே கவர் பண்ணி தர வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஆல்ரெடி நாங்கள் எல்லாத்தையும் ஒரு எக்ஸாம் இல்லை 4, 5 எக்ஸாம் பார்த்துட்டோம். நாங்கள் எப்படி பாஸ் பண்ணோம், எங்களோட ட்ரிக்கு என்ன, எங்களுடைய பார்வை கவர்மெண்ட் எக்ஸாமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நாங்கள் அந்த கொஷின் பேப்பர் மூலமாக தான் வெளிப்படுத்த முடியும். ஏன்னா நான் அவங்கள்ட்ட சும்மா பேசிகிட்டே இருக்க முடியாது. கொஷின் பேப்பரில் தான் எங்களுடைய குவாலிட்டியை வந்து நாங்கள் காட்ட முடியும். அதே மாதிரி உங்களை டென்ஷனே இல்லாமல் ஒரு டெஸ்ட் பேட்சை கொண்டுட்டு போக வேண்டியது எங்களுடைய முழு பொறுப்பு அப்படின்றதையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வேற ஒரு அப்டேட்டோட சந்திக்கலாம். தேங்க்யூ.